கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆதியாகமம் 19 நாம் தொடர்ந்து வாசிக்கும்போது சோதோமின் ஜனங்கள் தொடர்ந்து லோத்துவை நெருக்கி கதவை உடைச்சி வந்த நபர்களுக்கு பொல்லாப்பு செய்ய அதிக பிரயத்தனம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ அவங்க லோத்துவை பார்த்து, நாங்கள் இந்த ஸ்தலத்தை அழிக்கப் போகிறோம், இவர்கள் கூக்குரல் கர்த்தருடைய சமூகத்தில் பெரிதாயிருக்கிறது, இதை அழிக்க கர்த்தர் எங்களை அனுப்பினார் என்றார்கள். காரியத்தின் வீரியம் லோத்துவிற்கு அறிவிக்கப்பட்டது. அவனையும் அவன் குடும்பத்தை சேர்ந்த அனைவரையும் காப்பாற்றி கொள்ள அவனுக்கு கிருபை அளிக்கப்பட்டதை அவர்கள் தெளிவாக விளக்கினார்கள். அப்பொழுது லோத்து புறப்பட்டு தன் குமாரத்திகளை விவாகம் பண்ண போகிற தன் மருமக்கள்மாரோடே பேசி, நீங்கள் எழுந்து இந்த ஸ்தலத்தை விட்டு புறப்படுங்கள், கர்த்தர் இந்த பட்டணத்தை அழிக்கப் போகிறார் என்றான். அவனுடைய மருமக்கள்மாரின் பார்வைக்கு அவன் பரியாசம் பண்ணுகிறதாக கண்டதுன்னு பார்க்குறோம். கர்த்தரை அறியாதவங்க கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்க மாட்டாங்க. எப்படி சொன்னாலும் அதை அசட்டையாகவே எடுத்துக்குவாங்க. அது அவங்களுக்கு கேலியாகவே இருக்குன்றதுக்கு லோத்துவனுடைய மருமகன்களாக போகிறவங்களுடைய வாழ்க்கையின் மூலயமா நமக்கு பாடமாக இருக்குது. அவங்கள புறப்பட சொல்லி இரவு முழுவதும் அவன் பிரயாசப்பட்டிருக்கலாம். ஆனால் அவங்க அவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கவே இல்லை. அவங்க திருமணம் செய்ய போகிற பெண்கள் ஆபத்தில் இருக்கிறாங்கன்றதையும் அறியாமலும் அழிவு வரப்போகுதுன்றதை அறியாமலும் அசட்டை செஞ்சும் அழிவில் மாண்டாங்க. அடுத்ததா கிழக்கு விழுக்கும்போது அந்த தூதர் லோத்தை நோக்கி, பட்டணத்திற்கு வரும் தண்டனையில் நீ அழியாதபடிக்கு எழுந்து உன் மனைவியையும் இங்கே இருக்கிற உன் 2 குமாரத்திகளையும் அழைத்து கொண்டு போ என்று சொல்லி அவனை துரிதப்படுத்தினார்கள்னு வாசிக்கிறோம். அழிவு ஏதோ நாளைக்கோ இல்லை இன்னும் கொஞ்ச நாட்கள் கழிச்சோ நடக்க போகிற ஒன்றும் இல்லை, ரொம்ப சீக்கிரமாக சம்பவிக்க போகிறத குறித்து அஜாக்கிரதையாக லோத்துவனுடைய குடும்பம் இன்னும் தாமதிச்சிட்டு இருந்தாங்கன்னு நாம் வாசிக்கிறோம். ஏன் இந்த தாமதம்? அவங்களுக்கு ஒரு பெரிய அழிவு வாசல் அண்டையில் வந்திருக்குது. பட்டணம் அழிக்கப்பட தூதர்கள் அனுப்பப்பட்டாயிற்று. ஆனாலும் தாமதம் ஏன்? இவங்களை குறித்து நிதானிக்கும் போது இவங்க நல்லா உபசரிக்கக்கூடிய குணம் பெற்றவங்க. சோதோமின் பொல்லாத ஜனத்தின் வழியை பின்பற்றி துன்மார்க்கமாக நடக்காதவங்க. அவங்க செய்கைகளை பார்த்து வாதிக்கப்பட்டவங்கன்றதை நாம் அறிகிறோம். ஆனாலும் அழிவில் இருந்து தப்பியோட நினைக்காம அந்த இடத்துலையே தாமதிச்சதுக்கான காரணம் என்ன? அவன் இன்னும் சோதோமை நேசிச்சதுக்கு காரணம் அதனுடைய வளமும் செழிப்பும் தான். அவன் விரும்பின பொருளாதாரம் அங்கே அவனுக்கு தாராளமாக கிடச்சிது. அதை விட்டு பிரியறதுக்கு அவனுடைய மனசு மறுத்துச்சு. அவன் செல்வந்தனாக இருந்தான். இப்போவும் அவன் ஆஸ்தியையும் வீட்டையும் விட்டு வெளியேறதுக்கு மனசு சங்கடப்பட்டுக்கிட்டே இருந்துச்சு. அவனையும் அவனுடைய குடும்பத்தையும் கையை பிடிச்சு அந்த பட்டணத்தை விட்டு இழுத்துட்டு போகிறதா இருந்துச்சு. பிரியமானவர்களே, இன்னைக்கு அநேக தேவனுடைய பிள்ளைங்க தேவ பக்தி உள்ளவங்களா கர்த்தருக்கு பயந்து வாழ்கிறாங்க. ஆனால் இந்த உலக ஆசை, செல்வத்தின் மீதான பற்று அவங்கள அறியாமலேயே அவங்களுடைய இருதயத்தில் இருக்கும். அழிய போகக்கூடிய பொருள்னு வாயில் சொன்னாலும் ஆத்துமாவில் அதை பற்றிய ஆசை அளவுக்கு மீறி இருக்கும். ஆண்டவருனுடைய கட்டளைகளை எல்லாம் பின்பற்றின ஒருத்தனை பார்த்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னது, நீ உனக்கு உண்டானவைகளை விற்று தரித்திரனுக்கு கொடு. ஆனால் மிகுந்த ஆஸ்தியுடையவனாகிய அவன் அந்த வார்த்தையை கேட்டு துக்கம் அடைஞ்சான்னு நாம் வாசிக்கிறோம். பொருளாசையை குறித்து எச்சரிக்கையாக இருங்க. ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்லன்றதை நாம் தெளிவாக அறியணும். பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி வேசித்தனமோ மற்றெந்த அசுத்தமோ பொருளாசையும் ஆகிய இவைகளின் பேர் முதலாய் உங்களுக்குள்ளே சொல்லப்படவும் கூடாதுன்னு வேதம் நமக்கு தெளிவாக போதிக்குது. ஆனால் நாம் எந்த அளவு இந்த உலகத்தின் பொருளுக்காக வாழ்ந்துட்டுருக்குறோன்றத நம்ம நிதானிச்சு பார்க்கணும். பொருளெல்லாம் போகுதேன்னு திரும்பி பார்த்து லோத்துவனுடைய மனைவி அழிஞ்சு போனான். ஆண்டவர் காட்டின அனுகிரகத்தை அவ இழந்து போனான். சிந்திச்சு பொருளாசையை விட்டு பரலோகத்தை வாஞ்சிப்போம். தேவன் தாமே கிருபையும் தயையும் செய்வாராக. ஆமேன்.